எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சேர்ந்து ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஐயா. ஆவி ஊற்றப்படட்டும். வசனத்தின் ஆவி இறங்கட்டும். வல்லமையின் ஆவி இறங்கட்டும். இடம் முழுவதை நிரப்பும் பசுத்தாவே ஆண்டவரே. அனல் மூட்டி பற்றி எரிய செய்யும். அக்கினி பிழம்புகளாக மாற்றும். இதை வார்த்தை ஒவ்வொன்றும் அக்கினி பிழம்புகளாக வெளியே வரட்டும். கட்டி எழுப்பட்டும். தடைகளை தகர்க்கட்டும். விடுதலை கொடுக்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரவிருக்கிறவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே கடவுள், நீர் ஒருவரே பரிசுத்தர், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. அது வல்லமையுள்ள கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உம் பாதம் சூழ்ந்து அமர்ந்து உம் பொன்முகம் நோக்கி உம் திருவசனங்களை கேட்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, சிறுவன் சாமுவேலைப் போல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும். முது பிள்ளைகளாகிய நாங்கள் கேட்கின்றோம். ஆம் ஆண்டவரே, திருவசனங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய இதயத்திலும் அந்த வார்த்தைகள் 100க்கு 100 பலன் அளிப்பதாக, அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதாக, அவருடைய காயங்களை ஆற்றுவதாக, கட்டுகளை உடைப்பதாக. இறை வார்த்தையை வழங்க நிற்கின்ற அடிமையினுடைய தகுதியற்ற தன்மையை நீர் பாராமல் அடிமை எடுத்து பயன்படுத்துவீராக. என் வாயிலிருந்து கொண்டு நீர் பேசும். என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். சகல துதி கன மகிமை ஆராதனை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இறுதி வரை உங்களோடு இருப்பேன் என்ற தலைப்பில் இப்பொழுது உங்களுக்கு நான் இறை வார்த்தையை பறைசாற்ற வருகின்றேன். இறுதி வரை உங்களோடு இருப்பேன். வாசிக்க கேட்போம். திருவெளிப்பாடு 1 அதிகாரம் 8 மற்றும் 18 வசனங்கள். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. வாழ்பவரும் நானே, இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, தொடக்கமும் முடிவுமாய் இருப்பவரும் இருந்தவரும் இனி வரவிருக்கிறவரும் எல்லாம் வல்லவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள். அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை கடவுளாகவும் இருந்தார். அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார். உண்டானது எல்லாம் அவராலே உண்டாயிற்று. படைக்கப்பட்ட அத்தனையும் வார்த்தையாகிய அவராலே படைக்கப்பட்டது. மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க மனிதனாய் பிறந்ததும் அந்த வார்த்தையானவர் தான். அவர் என்ன சொல்கிறார் என்று இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் என்றென்றும் உயிரோடு இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். அதே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, இறுதி வரை உங்களோடு இருப்பேன் என்று சொல்கின்றவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. ஒரே கடவுளும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியுமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கின்றார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் நம்பத்தக்கவர். இறுதி வரை நம்மோடு இருக்கிறவரும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி நித்திய வான்வீட்டிற்கு அழைத்துச் செல்பவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை நீங்கள் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விடுதலை பயணம் 3 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீர் இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, நமக்கு வேதம் நன்றாக தெரியும். கடவுளுடைய மக்களாகிய இஸ்ரேல் 430 ஆண்டுகள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே மிகவும் துன்பப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அந்த எகிப்தியர்களால் அவர்கள்
மிகவும் சித்திரவதைக்கு உள்ளானார்கள். அவருடைய துன்பத்தின் மிகுதியினாலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். ஆண்டவராகிய கடவுளும் தம் மக்களாகிய இஸ்ராயேல் எகிப்திலே படும் துன்பத்தை கண்டார். அவர்கள் படுகிற துன்பத்தை அவர் உதயத்திலே அவர் உணர்ந்தார். அவர்கள் எழுப்பிய கூக்குரலை அவர் கேட்டார். ஆகவே அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வெளியே கொண்டு வர மோசேயை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். மோசேயை பார்த்து, நீ எகிப்திற்கு சென்று என் மக்கள் இஸ்ராயேலை நீ விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர வேண்டும். ஏனெனில் என் மக்கள் அங்கே படுகின்ற துன்பத்தை நான் அறிவேன். அவர்கள் எழுப்புகிற கூக்குரலை நான் கேட்டேன். ஆகவே இறங்கி வந்து நான் அவர்களை மீட்க திருவுளம் கொண்டேன். நீ இப்பொழுது என் மக்கள் இஸ்ராயேலிடம் போ என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் மோசேயை அனுப்புகின்றார். அப்பொழுது மோசே ஆண்டவராகிய கடவுளை பார்த்து, நீர் என்னை இஸ்ராயேல் மக்களிடம் அனுப்புகிறீர். நான் அவர்களிடம் சென்று நம் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று நான் சொல்லும் பொழுது, எங்களிடம் அனுப்பிய அந்த கடவுள் பேர் என்ன அப்படி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது என்று சொல்லி மோசே ஆண்டவரிடம் கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து, இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல்லி என் மக்கள் இஸ்ராயேலுக்கு நீ சொல் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, நம் கடவுள் இருக்கின்றவராக இருக்கிறார். அதைத்தான் நாம் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். யூதர்களை பார்த்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், இருக்கின்றவர் நானே என்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வரவிருக்கிறவரும் என்பதை நீங்கள் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். சர்வ வல்லவர் நமக்கு கூறுவது, இறுதி வரை நான் உங்களோடு இருப்பேன் என்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, யாருமே இறுதி வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்ல முடியாது. பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் கூற முடியாது. பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் கூற முடியாது. கரம் பிடித்த கணவனை பார்த்து மனைவி கூற முடியாது. மனைவியை பார்த்து கணவன் கூற முடியாது. ஏனென்றால் நாம் எல்லோரும் நிலையற்றவர்கள். ஆனால் நம்மை படைத்த கடவுள், நம்மை வழி நடத்துகின்ற கடவுள், எல்லாம் வல்ல ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இறுதி வரைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை படைத்தவரே நம்மோடு இருக்கின்றார். நம்மை பேர் சொல்லி அழைத்தவரே நமக்கு உரிமை சொத்தாக இருக்கின்றார். நம்மோடு நம் வாழ்நாள் எல்லாம் உடனிருப்பவரும் இறுதி வரை நம்மை வழிநடத்தி செல்பவரும் ஒப்பற்ற செல்வமாகி இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு அவரிலே மகிழ்ந்து களி கூறுங்கள். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். பிரைஸ் லார்ட், Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. யோசுவா 1:5 வாசிக்க கேட்போம். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெருகிட மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, மோசேயோடு இருந்த கடவுள் யோசுவாவோடு கூட இருந்தது போல நம்மோடும் இருப்பார். உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பார் என்பதை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். மோசேயும் யோசுவாவும் உண்மை தெய்வத்தை, அதாவது இருக்கின்றவராக இருக்கிறவரை அறிந்து அவரை அன்பு செய்து அவரை மாத்திரம் ஆராதித்து அவருக்கு மாத்திரம் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அவர்களைப் போலவே நீங்களும் வைராக்கியமாக நம் ஆண்டவரை ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டு விசுவசித்து அவர் ஒருவரை மாத்திரம் ஆராதித்து அவர் ஒருவருக்கு மாத்திரம் நீங்கள் ஊழியம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நம் ஆண்டவராகிய கடவுள் மோசேயோடும் யோசுவாவோடும் இருந்தது போல உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பார். இந்த உலகத்திலே எந்த மனிதனாலும் உங்களை எதிர்த்து நிற்கவே முடியாது. கொடிய கொள்ளை நோய்களோ, இயற்கையின் சீற்றமோ, விபத்துக்களோ, கொடிய மரணத்தை உண்டு பண்ணுகிற வியாதிகளோ எதுவுமே உங்களை நெருங்கவே முடியாது பிரியமானவர்களே. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை விட்டு ஒருபோதும் விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். பிரைஸ் லார்ட், Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, யோசுவாவும் மோசேயும் பரிசுத்தத்திலும் ஜெபத்திலும் தவத்திலும் உபவாசத்திலும் நிலைத்திருந்து ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருடைய ஐக்கியத்திலே அவருடைய தோழமையிலே இருந்ததால் ஆண்டவர் அவர்களை மிகவே உயர்த்தினார். அவர்களை கொண்டு அரிய பெரிய காரியங்களை செய்தார். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் மோசேயை போலவும் யோசுவாவைப் போலவும் அவரோடு இணைந்து இருக்க அவரைப் போல நாம் மகத்தான காரியங்களை செய்ய அழைக்கப்படுகின்றோம். நாம் இயேசுவோடு எப்பொழுதும் எல்லா தருணங்களிலும் இணைந்திருக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் இயேசுவும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். எந்த சூழ்நிலையும் நம்மை இயேசுவிடமிருந்து பிரிக்கவே கூடாது. ஆண்டவர் இயேசு நம்மை விட்டு விலகி போகாதபடி நாம் ஒருபொழுதும் பாவம் கட்டிக்கொள்ளவே கூடாது. ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கவும்
நமக்கு தன்னுடைய உடனிருப்பை கொடுக்கவும் மிகவும் ஆவலாக இருக்கின்றார். என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கிற ஆண்டவர், என்னோடு இருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள், நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை ஆட்கொள்கிறார், நம்மோடு இருக்கின்றார், நம்மை வழி நடத்துகின்றார், நம்மை பலப்படுத்துகின்றார். அந்த ஐக்கியத்திலே நிலைத்திருங்கள். துணிகரமாக நீங்கள் பாவத்தை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய உடனிருப்பை இழந்தே போவீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, திரும்பவும் நாம் விடுதலை பயணத்திற்கு வருவோம். ஆண்டவர் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த இஸ்ராயேலை அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர மோசேயை கொண்டு மாபெரும் அடையாளங்களை அற்புதங்களை செய்தார். அவருடைய ஓங்கிய கரத்தாலும் பலத்த புயத்தாலும் அந்த மக்களை விடுதலை செய்து வெளியே கொண்டு வந்தார். 10 கொள்ளை நோய்களை அனுப்பி எகிப்தியரை வதைத்தார். அதையெல்லாம் இந்த மக்கள் கண்ணால் கண்டார்கள். செங்கடலை பிளந்து கட்டாந்தரையிலே இவர்களை நடக்கச் செய்து கடலை கடக்கச் செய்தார். அதே சமயத்திலே எகிப்தியரை அதிலே மூழ்கடித்து சாகடித்தார் இவர்கள் கண்களுக்கு முன்பாக. இவர்களை பாதுகாக்க பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே அக்கினி தூணாகவும் பின்தொடர்ந்து வந்தார். பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். இப்படிப்பட்ட பல அதிசயங்கள், அற்புதங்கள், ஆண்டவருடைய வல்லமையை இந்த மக்கள் கண்டிருந்தும் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவரை அவர்கள் மறந்து போனார்கள். ஆண்டவரை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஆரோனின் தலைமையில் ஒரு பொற்கொண்டு குட்டியை செய்து எகிப்திலிருந்து எங்களை வழிநடத்திய தெய்வம் இதுவே என்று சொன்னார்கள். ஆரோன் ஒரு பலிபீடத்தை கட்டி கொடுக்க அந்த பலிபீடத்தின் மீது அந்த பொற்கண்டு குட்டியை வைத்து பலிகள் செலுத்தி ஆடி பாடி விழா கொண்டாடினார்கள். இப்படியாக ஆரோனும் இஸ்ராயல் மக்களும் தங்களை வல்லமையோடு வழிநடத்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்த ஆண்டவரை புறக்கணித்து பாவம் செய்தார்கள். ஆண்டவருடைய கடும் சினம் அவர்கள் மேல் மூண்டது. ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விட்டார். அவர்கள் அங்கே பெரிய இழப்பை, பெரிய நஷ்டத்தை சந்தித்தார்கள். பல ஆயிரம் மக்கள் அங்கே மரித்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறுதி வரை உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால், அவர் ஒருவரை மாத்திரம் நீங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டு, அவர் ஒருவரை மாத்திரம் நீங்கள் ஆராதித்து வழிபட வேண்டும். அவர் ஒருவருக்கு மாத்திரம் நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். அந்த வைராக்கியமான விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இருப்பார். உங்களை கண்மணி போல் அவரை காத்துக்கொள்வார். அன்பார்ந்தவர்களே, எக்காரணத்தை முன்னிட்டும் துணிகரமாக பாவம் செய்து மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளை கடவுள் என்று சொல்லி ஆராதித்து படைத்தவரை இழிவுபடுத்தாதீர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வேதனையை கொடுக்காதீர்கள். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவர் ஒருவரே உங்களுக்கு போதுமான கடவுள், வல்லமையுள்ள கடவுள். அவர் மீது உள்ள விசுவாசத்தில் எப்பொழுதும் வேரூன்றி இருங்கள். உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாத்து என்றென்றும் உங்களோடு கூட இருப்பார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வாசிக்க கேட்போம். எசாயா இறைவாக்கு நூல் 27 அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவராகிய நானே அதன் பாதுகாவலர், இடையராததுக்கு நான் நீர் பாய்ச்சுகிறேன், எவரும் அதற்கு தீங்கு விளைவிக்காதவாறு இரவும் பகலும் அதற்கு காவலாயிருக்கின்றேன். பிரியமானவர்களே, அருமையான வசனம். ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயல் மக்களை பார்த்து இஸ்ராயல் மக்களை தன்னுடைய தோட்டத்துக்கு கூப்பிட்டு அவர் சொல்கிறார், நானே அவர்களுக்கு காவலாயிருப்பேன், இரவும் பகலும் கண்விழித்து காப்பேன், நீர் பாய்ச்சுவேன். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். அந்த நல்ல ஆண்டவர் நம்மை படைத்தவரே நமக்கு பாதுகாவலாக இருக்கின்றார். வேற என்ன வேணும் நமக்கு? அவர் ஒருவரே நமக்கு போதுமானவர். அவரே நமக்கு கோட்டை மரணமாக நின்று நம்மையும் நம் குடும்பத்தையும் நமக்குரிய எல்லாவற்றையும் சூழ்ந்து நின்று பாதுகாக்கின்றார். பிரியமானவர்களே, அந்த நல்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த தீவிரவாதியோ, திருடர்களோ, பொல்லாத மனிதர்களோ, விஷப்பூச்சிகளோ, கொடிய மிருகங்களோ, இயற்கையின் சீற்றங்களோ, கொள்ளை நோய்களோ, விபத்துகளோ நம்மை நெருங்காதவாறு ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்மை சூழ்ந்து நின்று பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, இவ ஒன்றுமே நம்மளை நெருங்காதபடி ஆண்டவர் நம்மை கோட்டை மரணமாக இருந்து பாதுகாக்கின்றார். இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவருக்கு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் அவரை நன்றி சொல்லி நீங்கள் துதிக்க வேண்டும். அப்படி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்வின் இறுதி வரைக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பதை, அவருடைய உடனிருப்பை, அவருடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, நம்மை அதிகமாக அன்பு செய்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் செழிப்பாக வளர வேண்டும், வாழ வேண்டும், கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும்
தூய ஆவியாகிய நீரை நமக்குள் ஏராளம் அபரிதமாக பாய்ச்சுகின்றார். ஆவியானவரால் நிரப்பப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்றி சாட்சிய வாழ்வு வாழ்ந்து இறையாட்சியை கட்டி எழுப்ப வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யவும் ஏராளம் ஆத்மாக்களை அறுவடை செய்யவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆவியின் அபிஷேகத்தையும் ஆவியின் கொடைகள் வரங்கள் இவற்றையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அதற்காக இயங்க வேண்டும். ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் நிறைவாக பெற்று அவருடைய வரங்கள் கொடைகள் கனிகள் இவற்றால் நிரம்பி இயேசுவின் பெயரால் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து இறையாட்சியை கட்டியெழுப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு உயிருள்ள சாட்சிகளாக நாம் விளங்க வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவர் விரும்புகின்றார். நம் ஆண்டவர் நமக்கு எதையுமே குறைவாக வைக்கவில்லை. பிரியமானவர்களே, அவர் நம்மை தனியாக விடுவதும் இல்லை. அவர் இறுதி வரைக்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார். நம்மோடு கூடவே இருக்கும்படி பரிசுத்த ஆவியாகிய துணையாளரை நமக்கு துணையாக கொடுக்கின்றார். யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய பிரியாவிடை பேச்சிலே அவர் சொல்கின்றார், நான் உங்களை தனியாக விட மாட்டேன், நான் போய் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் என்றென்றும் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் என்றென்றும் நம்மோடு தங்கி இருக்கும்படி துணையாளரை நமக்கு துணையாக கொடுக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, தூய ஆவியாகிய துணையாளரும் தந்தை கடவுளும் வார்த்தையாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு என்றும் இருக்கிறார்கள். இந்த மூவரும் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விசுவசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, தூய ஆவியாகிய துணையாளருடைய வல்லமை உங்களோடு கூட இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால், உங்களை ஆட்கொண்டிருந்தால், நீங்கள் ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறீர்கள் என்றால் அந்த ஆவியானவர் சொல்படியே நீங்கள் நடப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் உங்களை வழிநடத்துவதை அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்வீர்கள். அந்த துணையாளர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுப்பார். வேதத்தின் ரகசியங்களை உங்களுக்கு அவர் விளக்கி கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களை வழிநடத்துவார். ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த அவர் உங்களுக்கு சொல்லித் தருவார். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்க ஜீவ தண்ணீராம் தூய ஆவியால் நம்மை நிரப்ப நம் ஆண்டவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார். அந்த தூய ஆவியாம் பரிசுத்த ஆவியை, அந்த ஜீவ தண்ணீரை நாம் தாகத்தோடும் விசுவாசத்தோடும் பருகுவோம். இன்னும் நிரப்பும், இன்னும் என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆவலோடும் வாஞ்சியோடும் ஆவியானவரால் நாம் நிரம்புவோம். அப்பொழுது நம் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். அதை குடிக்கிறவர்கள் ஏராளம் கனி கொடுப்பார்கள். அவர்கள் விண்ணரசை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும், நமக்கு அருள அவர் காத்து கொண்டிருக்கும் தூய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த ஆவியானவருடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுதும் பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டும். இயேசு நாமம் சொல்லி துதியுங்கள். இடைவிடாமல் நீங்கள் ஜெபியுங்கள். காத்திருந்து ஜெபியுங்கள். பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட வாஞ்சையோடும் தாகத்தோடும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஆவியானவரால் நிரப்பப்படும் வரைக்கும் நீங்கள் அப்படி ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் தொடக்க கால திருச்சபையிலே பார்க்கிறோம். ஆவியானவருடைய அருட்பொழிவை பெறும் வரைக்கும் அப்போஸ்தலர்களும் சீடர்களும் உபவாசித்து ஜெபித்தார்கள், கண்விழித்து ஜெபித்தார்கள், கூடி ஒருமனமாக ஜெபித்தார்கள். ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே ஆண்டவரை பாடி துதித்து இறை வசனத்தால் நிரம்பி வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி சாட்சிய வாழ்வு வாழ்கிற வரைக்கும் அவர்கள் விசுவாசத்தோடு காத்திருந்து ஜெபித்தார்கள். ஆண்டவர்களுடைய விசுவாசத்திலே அவர்கள் வேரூன்றி இருந்தார்கள். எல்லா தருணத்திலும் தாகத்தோடும் ஏக்கத்தோடும் என்னை நிரப்புங்க 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 என்று சொல்லி அவர்கள் ஜெபித்து துதித்தார்கள். அவர்களைப் போலவே நாமும் பாடி ஜெபிப்போம், துதிப்போம். ஆவியானவரால் நிரம்பப்பட வாஞ்சியோடு இந்த நேரத்திலே காத்திருப்போம். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உம் பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா, ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம் அண்டை நடத்தணும்,
பெருக்கெடுத்து ஓடணும். ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாசிக்க கேட்போம். எசாயா வாக்குநூல் 46 அதிகாரம் 3-4 வசனங்கள். யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரேல் குடும்பத்தாருள் எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களே, செவி கொடுங்கள். உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். Praise Lord. Praise the Lord. என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள் பிரியமானவர்களே. இறுதி வரைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்கிற நம் ஆண்டவர் என்ன கூறுகிறார் என்று கவனமாக கேளுங்கள். அவர் நம்மை நோக்கி, ஒவ்வொருவரையும் நோக்கி கூறுகின்றார், உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவன் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவன் நான். உங்கள் முதுமை வரைக்கும், உங்களை நரை வயது வரைக்கும் உங்களை காப்பவரும் தாங்குகிறவரும் நான். நானே உங்களை உருவாக்கினேன், நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை விடுவிப்பேன் என்கின்றார். Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற நம் ஆண்டவர் நம்ம எவ்வளவு அன்பு செய்கிறார் என்று இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் பிரியமானவர்களே. கருவறையிலிருந்து கல்லறைக்கு போகும் வரைக்கும் நம்மை சுமப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலர் நினைக்கலாம், நான் சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே அல்லது சிறுவன் சிறுமியாக இருக்கும் பொழுதே என்னை அன்போடு வளர்த்த என்னுடைய தாத்தா பாட்டிகளும் என்னை பெற்றெடுத்த பெற்றோரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். என்னை சுமக்க, என்னை தூக்கி அரவணைக்க, அன்பு செய்ய, ஆறுதல் படுத்த, என்னை பராமரித்து பாதுகாக்க யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கலாம். உங்களுடைய பெற்றோரின் பிரிவு உங்களை வெகுவாக பாதித்திருக்கலாம். கலங்காதீர்கள் பிரியமானவர்களே. உங்களை பெற்றெடுத்தவர்களும் உங்கள் உற்றார் உறவினர்களும் உங்களோடு இல்லை என்றாலும் உங்களை படைத்தவர் உங்களை பாதுகாக்கின்றார். உங்களை படைத்தவர் உங்களை சுமக்கின்றார். உங்களை படைத்தவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போதுமானவராக இருக்கின்றார். இயேசப்பா உங்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வார் என்று நம்புங்கள். அவருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து மகிழ்ந்திருங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, கடந்ததை நினைத்து கலங்காதீர்கள். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல, மார்போடு அணைத்து அன்பு செய்வது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அன்பு செய்வார், அரவணைப்பார், ஆறுதல் படுத்துவார். பெற்றோரை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய உற்றார் உறவினரோ நண்பர்களோ முன்பின் தெரியாத வேறு யார் வழியாகவோ ஆண்டவர் உங்களை அன்பு செய்வார், உங்களை சுமப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை பராமரிப்பார், உங்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வார். ஆகவே நீங்கள் இயேசப்பாவுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அவரை நம்புங்கள். உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடாது. Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 இந்த கூட்டத்திலே இருக்கிற முதிர்ந்த வயது உள்ளவர்கள், வயதானவர்கள் ஒருவேளை நினைக்கலாம், என்னை எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள், வீட்டை விட்டே வெளியே அனுப்பிவிட்டார்கள், அல்லது ஒரு காப்பகத்திலோ முதியோர் இல்லத்திலோ தள்ளிவிட்டு விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். அல்லது ஒரு சிலர் நினைக்கலாம், நான் பிச்சை எடுத்து அரைவயிறும் கால்வயிறுமாக நான் கஞ்சி குடித்துக் கொண்டு வாழ்நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் கட்டி வைத்த வீட்டிலே உங்கள் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் குடியிருக்கும் பொழுது, உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் ஒருவேளை ரோட்டு ஓரத்திலும் பஸ் ஸ்டாண்டிலும் ரயில்வே ஸ்டேஷனிலும் படுக்க வேண்டிய அவல நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம். உங்கள் வீட்டு பக்கம் நீங்கள் போகும்போது உங்கள் வீட்டிலே வளர்கின்ற நாய்க்கு சுட சுட கறியும் சோறும் எலும்பும் கொடுப்பார்கள். ஆனால் உங்களுக்கும் அவர்கள் பழங்கஞ்சியை கூட கொடுக்கலாம். வயதானவர்கள் நிறைய பேர் இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, கலங்காதீர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எசாயா 46 கொடுக்கிற வாக்குத்தத்தம் எவ்வளவு அருமையானது என்று பாருங்கள். தாயின் கருவிலே நான் உங்களை சுமந்தேன், நீங்கள் கல்லறைக்கு போகும் வரைக்கும் உங்களை சுமப்பேன் என்கின்றார். கருவறையில் சுமந்த நான் கல்லறைக்கு போகும் வரை உங்களை சுமப்பேன் என்று சொல்கின்றார்.
உங்கள் நரை வயது வரைக்கும் உங்களை தாங்குவேன் என்று சொல்கிறார். தாய் வயிற்றில் தாங்கிய நான் தலைநிறைக்கும் வரைக்கும் தாங்குவேன். நானே உங்களை உண்டாக்கினேன், நானே உங்களை சுமப்பேன், நானே உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்கின்றார். அந்த நல்ல ஆண்டவரை நீங்கள் நம்புங்கள். அவர் உங்களை நிச்சயமாக தாங்குவார். நீங்கள் தள்ளாடி விழும்பொழுது உங்களை அப்படியே கரங்களிலே ஏந்திக் கொள்வார். இறுதி வரைக்கும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருங்கள். நிச்சயம் நிச்சயம் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 தாயின் வயிற்றில் தாங்கியவர் தலை நரைக்கும் வரை தாங்கிடுவார். தாயின் வயிற்றில் தாங்கியவர் தலை நரைக்கும் வரை தாங்கிடுவார். விடுதலை கொடுப்பவர் இயேசுவன்றோ, விடுதலை கொடுப்பவர் இயேசுவன்றோ. வியாதிகள் தீமைகள் வென்று விட்டோம், வியாதிகள் தீமைகள் வென்று விட்டோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். Praise Lord. Praise Lord. Hallelujah. 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 அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். Praise Lord. Praise Lord. ஒரு நாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் ஒரு படகில் ஏறி கடலிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவோ படகின் பின்புறம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். திடீரென கடலிலே ஒரு பெரும் காற்று வீசியது. பலத்த காற்றடிக்க கடல் அலைகள் பொங்கி எழ பேரலைகள் படகின் மீது மோதி படகு மூழ்கும் தருவாயில் இருந்தது. உயிருக்கு பயந்த சீடர்கள் பயந்தடித்துக் கொண்டு, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், நாங்கள் சாக போகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை எழுப்பினார்கள். ஆண்டவர் தூக்கத்திலிருந்து எழுந்தார். கடலையும் காற்றையும் பார்த்து, இறையாதே, சும்மா இரு என்று சொன்னார். உடனே காற்றும் கடலும் அமைதலாயின, பேரமைதி உண்டாயிற்று. ஆண்டவர் சீடர்களை பார்த்து, ஏன் அஞ்சுகிறீர்கள்? இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்கின்றார். Praise Lord. Praise Lord. Praise Lord. Praise Lord. அன்பார்ந்தவர்களே, சீடர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு 3 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவரோடு கூட உண்டார்கள், உறங்கினார்கள். அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்களை பார்த்தார்கள். அவர் தேவகுமாரன் என்பதையும் அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆயினும் அவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்ற அந்த சூழ்நிலை வந்தபோது அவர்கள் நம்பிக்கை இழந்து பதறுகிறார்கள். ஆண்டவரே எங்களை காப்பாற்று, நாங்கள் சாக போகிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடம் முறையிடுகிறார்கள், கதறி அழுகிறார்கள். ஆகவே தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய வல்ல தேவன் நான் உங்களோடு இருக்கும் பொழுது ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று சொல்கின்றார். Praise Lord. Praise Lord. Hallelujah. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக முறை இது போன்ற காரியங்கள் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். எல்லாம் நன்றாக போய்க்கொண்டிருக்கும் பொழுது நான் ஆண்டவரையே நம்பியிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருக்கின்றார், ஆண்டவர் எனக்கு தேவையானது எல்லாம் செய்கின்றார், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்கிறீர்கள். ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால், எதிர்பாராத இழப்பு தவிப்புகள் ஏற்பட்டு விட்டால், கொடிய நோய் வந்துவிட்டால், மரண ஆபத்து வந்துவிட்டால் உடனே ஆண்டவரை தூஷிக்கிறீர்கள். இதற்கு பெயர்தான் நம்பிக்கையா? அதிகாலை எழும்புகிறேன், ஆண்டவரை துதித்து போற்றி பாடி அவரை ஆராதிக்கின்றேன், தேவாலயத்துக்கு போகிறேன், வேதம் வாசித்து தியானிக்கிறேன், தான தர்மங்கள் செய்கின்றேன், எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம்? ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டு விட்டார் என்று நீங்கள் பதறுகிறீர்கள். இதற்கு பெயர்தான் நம்பிக்கையா? இல்லை பிரியமானவர்களே, துன்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக வந்தாலும், இழப்பு தவிப்புகள் வந்தாலும், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வு மிகவும் மிகவும் முக்கியம். அந்த ஆண்டவருடைய உடன் இருப்பை நீங்கள் உணர வேண்டும். அவர் மேல் உள்ள விசுவாசத்தில் நீங்கள் வேரூன்றி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்தவானாகிய யோபுவை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரே நாளில் அவர் தன்னுடைய 10 பிள்ளைகளையும் இழந்தார். வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும், அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாவற்றையும் ஒரே நாளில் அவர் இழந்தார். உடல் சுகத்தையும் இழந்தார். அது போதாது என்று அவர் உடல் முழுவதும் கொடிய புண்களால் வாட்டி வதைக்கப்பட்டார்.
போதா குறைக்கு அவருடைய மனைவியும் அவருடைய நண்பர்களும் அவரை இகழ்ந்து பேசினார்கள், குற்றப்படுத்தினார்கள். அவருடைய மனைவி அவரை பார்த்து, கடவுளை தூஷித்து செத்துப்போ, இன்னும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறாயா என்று கூட அவர்கள் பேசினார்கள். ஆனால் இவை அனைத்திலும் யோபு பக்தன் பாவம் செய்யவே இல்லை. தன் வாயால் ஒரு வார்த்தை கூட கடவுளுக்கு எதிராகவோ மனிதருக்கு எதிராகவோ அவர் பாவம் செய்யவில்லை. ஆனால் ஆண்டவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய பரிசுத்த நாமம் போற்றப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து வணங்கி அவருக்கு பணிந்தார். இதற்கு பெயர்தான் விசுவாசம். உயர்விலும் தாழ்விலும், உடல் நலத்திலும் நோயிலும், நஷ்டத்திலும் லாபத்திலும், செல்வத்திலும் அதை இழந்த போதும் யோபு பரிசுத்தவான் ஆண்டவருடைய உடனிருப்பை அவரால் உணர முடிந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார் என்ற அந்த ஆழ்ந்த விசுவாசம் அந்த பரிசுத்தவானுக்கு பெரிய காரியங்களை வாழ்க்கையிலே செய்தது. அவர் இழந்தது எல்லாம் திருப்பி பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அவருடைய நம்பிக்கை ஆழமானதாக இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, துன்ப வேளையில், துயர வேளையில், இழப்பு தவிப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய உடனிருப்பை உணர வேண்டும். அவர் உங்களோடு இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். அவர் மேலுள்ள விசுவாசத்திலே நீங்கள் வேரூன்றி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆணித்தரமான உயிருள்ள வைராக்கியமுள்ள விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும். ஏனென்றால் ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கின்றார். இறுதி வரைக்கும் அவர் உங்களோடு இருப்பார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, இறுதி வரைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவர், அவர் நம்பத்தக்கவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் என்ற அந்த உணர்வும் அந்த அனுபவமும் மிக மிக முக்கியம். இறை அனுபவம், இறைவனுடைய உடனிருப்பு, அதை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். சித்ராக், மேசேக், ஆபேத்நேகோ என்கிற அந்த 3 யூத இளைஞர்கள் பாபிலோனியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட அகதிகளாக இருந்தார்கள். நெபுகத்நேச்சார் அரசனுடைய அரண்மனையிலே அவர்கள் பணிவிடை புரிந்தாலும் நெபுகத்நேச்சார் அரசன் நிறுவிய பொற்சிலையை வணங்கும்படி அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் விண்ணை மண்ணையும் படைத்த ஆண்டவராகிய கடவுள் மீது வைராக்கியமுள்ள விசுவாசம் வைத்த இந்த 3 இளைஞர்களும் அரசனை பார்த்து, அரசே, நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் கையிலிருந்தும் எரிகின்ற இந்த தீச்சொலியிலிருந்தும் எங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கின்றார் என்று சொல்லி அவர்கள் அந்த அரசனுக்கு முன்பாகவே சவால் விட்டார்கள். அவ்வளவு பெரிய விசுவாசம் அவர்களுக்கு. ஆண்டவர் அவர்களோடு இருந்தார் என்பதை அவர்கள் அனுபவித்தார்கள். ஆகவே தான் துணிந்து தங்கள் உடலை கையளித்தார்கள். ஆண்டவரும் பெரிய அற்புதத்தை செய்து அவர்களை காப்பாற்றினார். பிரியமானவர்களே, எதை கண்டும் அஞ்சாதீர்கள். இக்கட்டு, இடையூறுகள், சித்திரவதை, வேத கலாபனை, இது எதை பார்த்துமே அஞ்சாதீர்கள். மரணத்தை கண்டும் பயப்படாதீர்கள். மரணத்துக்கு பிறகு என்ன நடக்க போகிறது? நாம் பரலோகத்திற்கு போக போகிறோம். அந்த விசுவாசம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமானது. பிரியமானவர்களே, மரணத்திற்கு பிறகு நாம் பரலோகத்திற்கு போவோம். அங்கே மனித கைகளால் கட்டப்படாத நம் ஆண்டவரே நமக்கென தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிற வீடு ஒன்று நமக்கு உண்டு. அந்த வீட்டிற்கு நாம் போவோம். வான் வீட்டிற்கு நாம் போவோம். அங்கே நிறை மகிழ்ச்சியை அனுபவிப்போம். அங்கே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, நோய் இல்லை, வறுமை இல்லை, கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் பட்ட பாடுகள், அனுபவித்த வேதனைகள், வடித்த கண்ணீர் எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே மறைந்தே போகும். எப்பொழுதும் நிறை ஆனந்தத்திலே ஆண்டவரை பார்த்து ஆராதித்துக் கொண்டே இருப்பீர்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மறு உலக வாழ்க்கைக்காக நீங்கள் ஏங்க வேண்டும். ஆண்டவர் இறுதி வரைக்கும் உங்களோடு இருந்து அந்த நித்திய வான்வீட்டில் உங்களை சேர்ப்பார். இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் காலமெல்லாம் நான் தனியாக இல்லை, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார் என்கிற அந்த உணர்வு உங்களுக்கு மிகவும் மிகவும் அவசியம். ஆண்டவருடைய உடனிருப்போடு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு அவருடைய கரம் பிடித்து நீங்கள் வழிநடப்பீர்கள் என்றால் உங்களுடைய பரலோக பயணம் மிகவும் இனிமையாக இருக்கும், மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கும். விண்ணக வீட்டிற்கு போய் சேர ஏங்கி தவிப்பீர்கள். ஆண்டவரும் இறுதி வரை உங்களோடு இருப்பார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. திருப்பாடல் 23:4. மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். பிரைஸ் லார்ட். Praise the Lord. நம்மில் அனைவருக்கும் இது மனப்பாடமாக தெரிந்த ஒரு திருப்பாடல். இந்த வசனமும் நமக்கு மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம். நான் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிற்கு அஞ்சிடேன், ஏனெனில் நீர் என்னோடு இருக்கிறீர், கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். இது தாவீது அரசருடைய அனுபவம், இறை அனுபவம். நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய இறை அனுபவம். பிரியமானவர்களே, ஆம், நீங்கள் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், தீயிலே நடக்க நேர்ந்தாலும்,
நீர்நிலைகளை கடக்க நேர்ந்தாலும், ஆழ்கடலை தாண்ட நேர்ந்தாலும், கடலுக்கு அடியிலே போக நேர்ந்தாலும், ஆகாயத்திலே பறக்க நேர்ந்தாலும், ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்கின்றார். பிரியமானவர்களே, இன்று இயற்கையின் சீற்றம் மிகவும் மிகவும் அதிகமாக இருக்கின்றது, நம்மை அச்சுறுத்துகின்றது. பெரும் மழை பெய்யலாம், பெரும் வெள்ளம் வரலாம், எங்கு பார்த்தாலும் பூகம்பம் நாம் கேள்விப்படுகின்றோம். பூகம்பம், எரிமலைகள் வெடிக்கலாம், பனிப்பாறைகள் உருகி உயிருக்கே ஆபத்தை வருவிக்கலாம், புழுதி புயல் வீசலாம், பனி புயல் வீசலாம், சுனாமி வரலாம், சூரிய சுனாமி வரலாம். இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்கின்றார்? அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், இறுதி வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, உங்களை பெற்றெடுத்த பெற்றோரும், உங்களுடைய உடன்பிறப்புகளும், உங்கள் உற்றார் உறவினரும், நீங்கள் நம்பி இருந்தவர்களும், உங்கள் உடன் உழைப்பாளர்களும், உங்கள் ஊரும் நாடும், உங்களோடு கூட ஊழியம் செய்த சபையாரும் கூட உங்களை கைவிட்டு விடலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்கிறார்? நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன், இறுதி வரைக்கும் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இயற்கையின் சீற்றமோ, கொடிய கொள்ளை நோய்களோ, அல்லது மரணத்தை விரும்பிக்கின்ற வியாதியோ உங்களை அச்சுறுத்தலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கின்றார்? இவை எதற்கும் நீங்கள் பயப்படாதீர்கள். இவை உங்களை அச்சுறுத்தினாலும் நான் உங்களை காப்பாற்றுவேன். மருத்துவர்கள் உங்களை கைவிட்டாலும், மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராகிய நான் உங்களை சுகப்படுத்துவேன், உங்களை பாதுகாப்புவேன், உங்களை பலப்படுத்துவேன், இறுதி வரை உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதால் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நான் கூறியது போல உடனிருப்பு, ஆண்டவரோடு கூட நாம் உடனிருத்தல், ஆண்டவர் நம்மோடு இருக்கிற உடனிருப்பையும் நாம் உணர்ந்து அனுபவித்து வாழ வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ ஜீவியம். பிரியமானவர்களே, அந்த உடனிருப்போடும் இறை அனுபவத்தோடும் வாழுங்கள். செபத்திலும் தவத்திலும் வேத வாசிப்பிலும் துதி ஆராதனையிலும் தான தர்மங்கள் செய்வதிலும் நிலைத்திருங்கள். நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு துன்பமும் வராமல் உங்களை சூழ்ந்து நின்று காத்துக்கொள்வார். அப்படியே துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள அவர் வழி செய்வார். அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளியே வருவது என்று சொல்லி தப்பிக்க உங்களுக்கு ஞானத்தையும் உங்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் தந்து வழிநடத்துவார். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்கிற கடவுள், நம்மோடு என்றும் இருக்கிற கடவுள், நம்மை விட்டு விலகாத கடவுள், நம்மை விட்டு நீங்காத கடவுள், நம்மோடு என்றும் இருக்கிறவர், இறுதி வரைக்கும் இருக்கிற நம் ஆண்டவரை அன்பு செய்யுங்கள். அவரை நோகடிக்கும்படியாக, அவரை துக்கப்படுத்தும்படியாக ஒரு நாளும் பாவம் செய்யாதீர்கள். எப்பொழுதும் பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இறுதி வரைக்கும் இருப்பார். உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி நித்திய பேரின்பு வீட்டிற்குள் உங்களை அழைத்துச் செல்வார். அங்கே நிரந்தரமாக ஆண்டவரோடு மகிழ்ச்சியிலும் இடைவிடா துதி ஆராதனிலும் நிலைத்திருப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமென், ஆமேன், ஆமென், ஆமேன். ஆமென். இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரவிருக்கிறவருமான எல்லாம் வல்லவராகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் இம்மானுவேல், இறைமகன், எங்களோடு இருப்பவர், எங்களை விட்டு நீங்காத கடவுள். நாங்கள் உம்மை விட்டு ஒரு நொடி பொழுது பிரிந்தாலும் எங்களை நீர் கைவிடாமல் பாதுகாக்கிற கர்த்தர், எங்களை பின்தொடர்ந்து வருகின்றவர், எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கின்றவர். நீர் எங்களோடு இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே எங்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் மீது உள்ள விசுவாசத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாக வேரூன்றி இருக்கவும், உம் கரம் பிடித்து நாங்கள் வழிநடந்து நித்திய பேரின்ப வீட்டை அடையவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் புரிய வேண்டும் என்று உமது வல்லமையுள்ள திருக்கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். அன்பு நேசரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீரே கடவுள் அப்பா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நேசரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்றேன்,
உன்னை காண்கின்ற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பேன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.